ஹே ஆல் வணக்கம்ங்க. இன்றைக்கி நான் பிரைடல் ஒர்க் போகிறேன். ஸோ உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். வாங்க விலாக்ல போகலாம். இது வந்து நான் முன்னத்து நாள் என்னென்ன பண்ணேன்ற ஒரு கிளிப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நான் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ப்ரீ பிளான்டாக எடுத்து வச்சுருவேன். அது என்னோடய ஹேபிட்டு. நான் என் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது பக்கத்தில் வந்து சாய் வந்து படுத்து விளாண்டுட்டு இருக்கான். ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை, ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாத போது நானே தான் செல்ஃபாக எல்லாம் பண்ணிக்கணும். அவனையும் ஒரு வாட்டி மேனேஜ் பண்ணிக்கணும். இந்த சைடு வந்து வீடியோ கரெக்டாக ஃபுட்டேஜ் ஆகுதா அப்படின்ற ஒரு டவுட்டில் வேறு நான் சும்மா சும்மா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். அண்டு எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேனான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிகிட்ருக்கேன் நான். நம்ம தனியாக இருக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டிய நிலமை வரும். எல்லா ஒர்க்கிங் மாமுக்கும் இந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குங்க. நம்மளால் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்களாம் அவங்களையும் மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விலாகில் எடுக்கும்போது அதையும் சேர்த்து நம்ம மேனேஜ் பண்ணுற ஒரு நிலமை வரும். ஸோ ஒர்க்கிங் மாம் மட்டும் இல்லைங்க, ஹோம் மேக்கராக இருக்கிற எல்லாருக்குமே என்னோடய பெரிய ஹேட்ஸ் ஆஃபுங்க. எப்படி தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்களோ தெரில. நம்ம அம்மாங்கள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் அப்பப்போ யோசித்து பார்த்துப்பேன். இப்போ தான் எனக்கு புரியுது அவங்க எப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணியிருப்பாங்கன்னு. வித் தட் நோட், யாருக்காவது என்னோடய ப்ரைடல் ஒர்க்ஸை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைலில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹேண்டில் இருக்குங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வந்து ப்ரைடோட வந்து சாரீ ட்ரேப் பண்ணி முன்னத்து நாளே ட்ரேப் பண்ணி வச்சுருந்த கிளிப்பு. இன்கேஸ் யாருக்காவது சாரீ ட்ரேப்பிங் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பக்காவாக எல்லாம் எடுத்து பேக்கில் பேக் பண்ணி வச்சாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா மேக்கப் பேக்கும் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேங்க. அண்டு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், கெட் ரெடி வித் மீ வீடியோ. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அவ்வளோதான், நான் ஒர்க் கிளம்பியாச்சு. இது வந்து எங்களோட கார் வந்து இப்போ சர்வீஸ்க்கு இருக்கிறதுனால நான் வந்து கேப் தான் போடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆட்டோவில் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிட்டேன். எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ஆட்டோவில் போகிறது வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலி. அண்டு இவங்க தான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பிரைட். நான் இவங்களோட வென்யூக்கு போயாச்சு. போயிட்டு இவங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது குயிக்காக வந்து எனக்கு இன்னொரு ப்ரைடு இருந்துச்சு, அது முடிச்சுட்டு ஈவினிங் இன்னொரு ப்ரைடு இருந்துச்சு. ஸோ ஒரு நாளில் வந்து நான் 3 புக்கிங் எடுத்திருந்தேன். 3 ப்ரைடோட ஃபினிஷிங் லுக்கும் வந்து நான் கடைசியில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ட் இன்கேஸ் யாருக்காவது வந்து என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை வந்து ஹையர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹேண்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேங்க, அதுக்கும் நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணிகிட்ருக்க கிளைண்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியுங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பிரைட்ஸ்மெய்டுக்காக என்னை புக் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களே பிரைட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட ஸ்பெஷல் டேக்கும் என்னை புக் பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு வரும்போது தான் நம்மளோட ஒர்க் வந்து நம்ம எந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. அண்ட் இவங்க வந்து என்னோடய ரிப்பீட்டட் கிளைண்ட்டுங்க. இவங்களோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்மள தான் புக் பண்ணுவாங்க. இப்போ அவங்களே பிரைட் ஆகிட்டாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர். அண்ட் இவங்க வந்து ரொம்ப சட்டிலான நீட்டான ஃபினிஷ் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஹெவி ஓவர் டூலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்கள முடிச்சுட்டு நான் வந்து செகண்ட் வென்யூக்கு போயிட்டேங்க. இவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சைடில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே ஜாலியாக பேசிட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களோட செக்ஷன் வந்து ரொம்பவே ஜாலியாக போச்சுங்க. இடையில வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்க பிரதர்ஸும் சரி வந்து ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து என்னோடய 3வது பிரைடுங்க. ஈவினிங் ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அவங்களோட கிளிப்பை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து மிஸ் பண்ணிட்டேங்க. ஃபோன் சார்ஜ் போட மறந்துட்டேன். ஸோ அதனால் என்னால் கிளிப் எடுக்க முடியல. ஸோ கடைசி கிளிப் இது வந்து
ஷார்ட்ஸுக்காக நான் எடுத்த கிளிப்புங்க. ரொம்ப எலகெண்ட்டாக இருந்தாங்க இவங்க. அண்டு இவங்களுக்கு அப்புறம் வந்து காலையில் பண்ண மீதி 2 பிரைட்ஸோட லுக்கும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அண்டு இவங்களோட ரியாக்ஷன் வீடியோவில் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். அண்டு 3 செக்ஷனும் வந்துட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. 3 லுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைட் ஃப்ரம் மேக்கப், சாரீ, ஹேர்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது 3 பேர்த்துக்குமே. நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே என் பையன் இப்படி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ. பாய்.